வீடியோ பார்க்க வந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு டே 38 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். மார்னிங் எழுந்தோடனே 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு எழுந்ததே லேட், அதனால் வாக்கிங் முடிக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னைக்கு ஓட்ஸ் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு தயாராகிட்டு, அதோட இம்பார்ட்டன்ட் விஷயம், தண்ணீர் பாட்டில் எப்போவுமே உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. நீங்கள் புக்ஸு பேகை கூட மறந்துட்டு போகலாம், ஆனால் தண்ணீர் பாட்டில் மறக்கவே கூடாது. இந்த நேரத்தில் காலேஜ் முடிச்சுட்டு மதியானம் உணவு சாப்பிட போயிட்டோம். இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு கூட்டு பொரியலும். சீரியஸாக வேறு லெவல் காம்பினேஷன். இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு காலேஜ் வந்தாங்க. அவங்க யூபிஎஸ்சி பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மண்டேல ஒரு செம்ம ஐடியா வந்தது. நம்ம ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஆகக்கூடாது? மக்களுக்கு சேவை செய்யலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். பார்த்தாலே மாதம் இருக்குல்ல. ஆனால் அந்த எக்ஸாம் தான் வேர்ல்டுலேயே டஃபஸ்ட் எக்ஸாம். படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆல் தி பெஸ்ட். அப்புறம் என் ஃப்ரெண்டு காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி தரேன்னா, சர்க்கரையே போடாத மேங்கோ ஜூஸ்னால் மேங்கோ ஜூஸ் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக பனானா. இன்னைக்கு ஜிம்முக்கு போய் மாசாக ஷோல்டர் ட்ரெயின் பண்ணலாம் தான் இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிம்மு சென்டர் மெயின்டெனன்ஸ் ஒரு 2-3 நாள் ஆகும், திருப்பியும் திறக்கிறதுன்ட்டாங்க. அதனால் சேடு, ரொம்ப சேடு. எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேஸ்கெட் பால் ஆடல, நிறைய நேரம் பேஸ்கெட் பால் ஆடணும். ஆடி முடிச்சுட்டு இரவு உணவு சாப்பிட்டு இன்றைக்கி நாள் கத்தம். அவ்வளோதான், ஃபாலோ பண்ணிக்கோங்க.